அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று. அசீரிய பேரரசின் இதயம். கோபுரங்கள் வானை தொட்டன. செல்வம் நிரம்பி வழிந்தது. போர் வீரர்கள் நாடுகளை நடுங்க வைத்தனர். ஆனால் அந்த மகத்தான நகரத்தில் ஒரு பெரிய வெறுமை இருந்தது. அல்லாஹுவை மறந்த வெறுமை. அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பினான். யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம். நினிவே மக்களிடம் செல், என் செய்தியை கொண்டு செல், அவர்களை நேர்வழியில் அழை. யூனுஸ் நபி அந்த பெரிய நகரை நோக்கி நடந்தார், தனியாக, ஆனால் அல்லாஹுவுடன். யூனுஸ் நபி நினிவே மக்களிடம் சொன்னார், அல்லாஹுவை வணங்குங்கள், தீமையை விட்டு விடுங்கள், இல்லையெனில் வேதனை வரும். மக்கள் கேட்கவில்லை. பணக்காரர்கள் திரும்பினர், தலைவர்கள் நகைத்தனர், சாதாரண மக்கள் புறக்கணித்தனர். வருடங்கள் கடந்தன. யூனுஸ் நபி தொடர்ந்து அழைத்தார். நினிவே தொடர்ந்து மறுத்தது. யூனுஸ் நபி மனிதர், அவரும் கலைத்தார், அவரும் கோபப்பட்டார், அவரும் வலித்தார். எத்தனை நாள் சொல்வது? யாரும் கேட்கவில்லை. அந்த உணர்வு தவறானதல்ல, ஆனால் அந்த உணர்வு எடுத்த முடிவு தவறானது. யூனுஸ் நபி அல்லாஹ்வின் அனுமதியின்றி நினிவேயை விட்டு சென்றார். இது ஒரு நபியின் தவறு, பாவமல்ல, பொறுமையின் தடுமாற்றம். அந்த ஒரு முடிவு அவரை ஒரு கப்பலுக்கும், ஒரு கடலுக்கும், ஒரு திமிங்கிலத்தின் வயிற்றுக்கும் அழைத்துச் சென்றது. அத்தியா யூனுஸ் நபி கடல் துறைமுகம் வந்தார். அங்கே ஒரு கப்பல் புறப்பட தயாராக இருந்தது. அது தற்செயலா? அல்லாஹ்வின் திட்டத்தில் தற்செயல் என்று எதுவும் இல்லை. கப்பல் புறப்பட்டது. சிறிது நேரத்தில் வானம் இருண்டது. கடல் கோபித்தது. அலைகள் கப்பலை அலைக்கழித்தன. மழை சாட்டை அடித்தது. இடி வீழ்ந்தது. மாலுமிகள் கத்தினார்கள், கப்பல் மூழ்குகிறது, சுமையை குறைக்கணும். ஆனால் சுமையை குறைத்தும் புயல் நிற்கவில்லை. மாலுமிகள் முடிவெடுத்தனர், சீட்டு போடுவோம், யாரோ ஒருவர் கடலுக்கு போக வேண்டும். சீட்டு போடப்பட்டது. யூனுஸ் நபியின் பெயர் வந்தது. 3 தடவை போட்டனர். 3 தடவையும் யூனுஸ் நபியின் பெயர் வந்தது. அல்லாஹ்வின் நியமனம் சீட்டுக்குள்ளும் வேலை செய்தது. யூனுஸ் நபி கடலில் விழுந்தார். இருண்ட நீர் அவரை மூடியது. மேலே கப்பல் தொடர்ந்தது. கீழே ஒரு நபி ஆழத்தை நோக்கி சென்றார். அந்த ஆழத்தில் அல்லாஹ்வின் ஒரு படைப்பு காத்திருந்தது. அல்லாஹ் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டான், சென்று என் நபியை விழுங்கு, காப்பாற்று. திமிங்கிலம் அல்லாஹ்வின் படைப்பு தன் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றியது. யூனுஸ் நபி திமிங்கிலத்தின் வயிற்றுக்குள் சென்றார். 3 இருட்டுகள். திமிங்கிலத்தின் வயிறு ஒரு இருட்டு, கடலின் ஆழம் 2வது இருட்டு, இரவின் இருள் 3வது இருட்டு. இந்த 3 இருட்டுகளிலும் யூனுஸ் நபி தனியாக இருந்தார். ஆனால் அந்த தனிமையில் அல்லாஹ்வை நோக்கி ஒரு குரல் எழுந்தது. இருட்டு, வெறும் இருட்டு. திமிங்கிலத்தின் வயிறு ஒரு இருட்டு, கடலின் ஆழம் 2வது இருட்டு, இரவின் இருள் 3வது இருட்டு. யூனுஸ் நபி 3 இருட்டுகளில் மூழ்கினார். இது மனித வரலாற்றின் மிகவும் இருண்ட தருணம். அந்த இருளில் யூனுஸ் நபி யோசித்தார், என்ன செய்தேன்? அல்லாஹ்வின் அனுமதியின்றி நினிவேயை விட்டு சென்றேன். அது பாவமல்ல, ஆனால் ஒரு நபிக்கு தகாத அவசரம். அந்த உணர்வு திமிங்கிலத்தின் வயிற்றில் தெளிவாக புரிந்தது. யூனுஸ் நபி கைகளை உயர்த்தினார். 3 இருட்டுகளில் ஒரு குரல் எழுந்தது, லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் சாலிமீன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ தூயவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். இது வரலாற்றின் மிக அழகான துவா. கர்வமில்லை, வாதமில்லை, வேண்டுதல் மட்டும். ஒரு நபி 3 இருட்டுகளில் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார். அல்லாஹ் கேட்டான். மலக்குகள் அந்த குரலை அறிந்தனர். தரையில் இருக்கும்போது அல்லாஹ்வை துதித்த குரல். இப்போது 3 இருட்டுகளிலிருந்து அதே குரல் எழுகிறது. அல்லாஹ் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. நாம் அவருக்கு பதில் அளித்தோம், துக்கத்திலிருந்து காப்பாற்றினோம். இவ்வாறே நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவோம். சூரா அம்பியா 21:88. திமிங்கிலம் திரும்பியது. ஆழத்திலிருந்து கரையை நோக்கி நகர்ந்தது. யூனுஸ் நபிக்கு இப்போது ஒரு தெளிவு இருந்தது. பதில் வந்தது என்று தெரியவில்லை, ஆனால் பதில் வந்துவிட்டது என்று தெரிந்தது. இதுவே இறை நம்பிக்கை. பார்க்காமல் நம்புவது, இருளில் வெளிச்சத்தை நம்புவது. கடலில் விடியல் தொடங்கியது. மேலே வான் வெளுத்தது. கீழே திமிங்கிலம் நகர்ந்தது. வயிற்றினுள் யூனுஸ் நபி அமைதியாக இருந்தார். அல்லாஹுவின் கருணை கடல் அலைகளை விட வேகமாக வந்து கொண்டிருந்தது. திமிங்கிலம் கரையை நோக்கி வந்தது. அல்லாஹுவின் கட்டளையில் அந்த மகத்தான படைப்பு கரையில் யூசுப்பை சேர்த்தது. யூனுஸ் நபி மணலில் படுத்தார். மேலே வானம் இருந்தது, கீழே பூமி இருந்தது. இடையே ஒரு நபி அல்லாஹ்வின் கருணையில் வாழ்ந்தார். யூனுஸ் நபி வலுவிழந்திருந்தார். திமிங்கிலத்தின் வயிற்று நீரிழிவால் உடல் பாதிக்கப்பட்டிருந்தது. அது மனித உடல், நபியாக இருந்தாலும் சோர்வை அறியும் உடல். ஆனால் ஆன்மா வலுவாக இருந்தது, முன்பை விட வலுவாக இருந்தது. அல்லாஹ் வெறும் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, வெயிலில் நிழல் கொடுத்தான், பசிக்கு உணவு கொடுத்தான், தாகத்திற்கு நீர் கொடுத்தான். யக்தியின் செடி ஒரு நாளில் வளர்ந்தது. பெரிய இலைகள், குளிர்ந்த நிழல், பசுமையான காய்கள். ஒரு நபிக்காக அல்லாஹ் தனிப்பட்டு ஒரு தோட்டம் வளர்த்தான். அவனது கருணை இவ்வளவு இனிமையானது. நாட்கள் கடந்தன. யூனுஸ் நபி சக்தி பெற்றார். கடல் பார்த்தார், வானம் பார்த்தார், தன்னை பார்த்தார். திமிங்கிலத்தின் வயிற்றில் நடந்தது.
தண்டனை அல்ல, பயிற்சி என்று புரிந்தது. அல்லாஹ் தன் நபியை ஒரு ஆழமான பாடம் கற்பித்தான். பொறுமை எல்லா நேரத்திலும் தேவை. வெற்றியிலும் தோல்வியிலும் திமிங்கலத்தின் வயிற்றிலும். அல்லாஹ் மீண்டும் கட்டளையிட்டான், நினிவேக்கு திரும்பு. இப்போது யூனுஸ் நபி தயங்கவில்லை, கேட்கவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. எழுந்தார், நடந்தார். அதே சாலை, அதே நகரம். ஆனால் வேறொரு நபி. திமிங்கலத்தின் வயிறு அவரை மாற்றியிருந்தது, சிறந்ததாக மாற்றியிருந்தது. நினிவே அடிவானத்தில் தெரிந்தது. அதே நகரம், அதே கோபுரங்கள், அதே மக்கள். ஆனால் அல்லாஹுவின் திட்டத்தில் அந்த நகரம் மாறவிருந்தது. 1,00,000 மக்கள் ஒரு நபியின் குரலை கேட்கவிருந்தனர். யூனுஸ் நபி மீண்டும் நினிவே வந்தார். இப்போது அவரின் குரலில் வேறொரு ஆழம் இருந்தது. திமிங்கலத்தின் வயிற்றில் கற்ற பாடம் அவரின் வார்த்தைகளில் வெளிப்பட்டது. இந்த முறை மக்கள் நின்றனர், கேட்டனர், உணர்ந்தனர். அல்லாஹுவின் நேரம் வந்திருந்தது. வானம் மாறியது, வெளிச்சம் குறைந்தது, சூரியன் சிவந்தது, காற்று நின்றது. நினிவே மக்கள் நடு சந்தையில் நின்று வானத்தை பார்த்தனர். அவர்கள் கண்டனர், யூனுஸ் நபி சொன்னது உண்மையாகி வருகிறது என்று. பயம் மக்களின் கர்வத்தை உடைத்தது. மன்னர் கேட்டார். அவர் எழுந்தார், கிரீடம் கழட்டினார், அரச ஆடையை நீக்கினார், எளிய ஆடை அணிந்தார். எகிப்தில் பார்வோன் மறுத்தான், நினிவேயில் மன்னர் தாழ்ந்தான். ஒரு மன்னர் தாழும்போது ஒரு நாடு காக்கப்படுகிறது. ஒரு அதிசயம் நடந்தது. 1,00,000 மக்கள் ஒரே நேரத்தில் அல்லாஹுவை நோக்கி திரும்பினார்கள். வணிகர்கள் முழங்காலிட்டனர், வீரர்கள் தலை வணங்கினர், பணக்காரர்கள் மண்ணில் நெற்றி வைத்தனர். நினிவேயின் தெருக்கள் ஒரு பெரிய மஸ்ஜிதாக மாறின. இது மனித வரலாற்றின் மிகப்பெரிய கூட்டு மனம் திரும்புதல். அல்லாஹ் பார்த்தான். 1,00,000 இதயங்கள் உண்மையாக திரும்பியிருந்தன. வேதனை வரவில்லை. வானம் தெளிந்தது, வெளிச்சம் திரும்பியது, சூரியன் மீண்டும் பொன்னிறமானது. நினிவே மக்கள் கண்ணீரோடு வானை பார்த்தனர். அல்லாஹுவின் கருணை அவரின் கோபத்தை விட எப்போதும் பெரியது. யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் இறுதி பாடம் கற்பித்தான். இந்த யக்தியின் செடியை பார். நீ நட்டதில்லை, நீ வளர்த்ததில்லை, ஆனாலும் அது போனதற்கு வருந்துகிறாய். 1,00,000 உயிர்களை நான் படைத்தேன், வளர்த்தேன், நேசித்தேன். நான் மன்னிக்க வேண்டாமா? யூனுஸ் நபி புரிந்து கொண்டார். அல்லாஹுவின் கருணை மனிதர்களின் எல்லைகளை கடந்தது. அவன் மன்னிக்க விரும்புகிறான், அவன் காக்க விரும்புகிறான், அவன் நேசிக்கிறான். நினிவே இரவில் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் முன்பு அதே நகரம் அழிவின் விளிம்பில் இருந்தது. இன்று அல்லாஹுவின் மன்னிப்பில் ஒளிர்ந்தது. யூனுஸ் நபி வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது? 1. பொறுமை இழந்தாலும் அல்லாஹ் விட்டு விடுவதில்லை. 2, 3 இருட்டுகளிலும் அவனை அழைக்கலாம், அவன் கேட்கிறான். 3. தப்பா மனந்திரும்புதல் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். 4. அல்லாஹுவின் கருணை அவரின் கோபத்தை விட பெரியது. யூனுஸ் அலை வரலாறு நம்பிக்கையின் வரலாறு, மனந்திரும்புதலின் வரலாறு, இறைவனின் கருணையின் வரலாறு. யூனுஸ் அலை வரலாறு முழுமையடைந்தது. அல்ஹம்துலில்லாஹ்.